மாமா எத்தனையோ இடத்துல போய் மாரியம்மன் தாலாட்டு படிச்சிருக்கிறீங்க, எங்களுக்காக ஒரு 10 வரி படிங்க. முந்தே முந்தே நாயகனே முக்கானதன் மகனே கந்தருக்கு முன் பிறந்த கற்பகமே முன்னடவாய் வேலவர்க்கு முன் பிறந்த விநாயகரே முன்னடவாய் தொந்தி வயிற்றோனே தூரமகனே முன்னடவாய் வம்படி விநாயகரே விக்கினரே முன்னடவாய் நெஞ்சில் கூடிய இருந்து நீ எனக்கு முன்னடவாய் துந்தி வயிற்றோனே துரமகனே முன்னடவாய் ஏழை வயிற்றோனே பெருச்சாளி மகனே காரணம்மல் மருகா கற்பகம் எம்மை பொருளே சீரானந்தல் மருகா செல்வ கணவரியே ஒற்றை கொம்போனே உமையா திருமகனே கற்றை ஜடை அணிந்த கங்காதரன் மகனே வித்தைக்கு விநாயகனே வெண்ணென்றன்மல் மருகா மத்தகரி முகவா மாயோன் மருகோனே ஐந்து கரத்தோனே யானை முகத்தோனே தந்தி முகவரணனே தற்பரனே முன்னடவாய் என் நெஞ்சில் கூடியிருந்து நீ எனக்கு முன்னடவாய் முதலடி வரமாட்டேங்குது. முதலடி வரமாட்டேங்குதா? மறந்து போச்சா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாடுங்க. தாயே சரஸ்வதியே சங்கரியே முன்னடவாய் என் தாயகலை வாணி ஏகவல்லி நாயகியே வாணி சரஸ்வதியே வாக்கில் கூடியிருந்து என் நெஞ்சில் கூடியிருந்து நீ எனக்கு முன்னடவாய் என் நாவுதவராமே நடனாவெஞ்சோராமே சொல்லு தவறாமே சொற்சோறு வந்திராமே குதிகளொன்று வந்திராமல் குந்தம்மா என்னாவில் கூடியிருந்து நல்லோ செய்தார்மா கமலாசனத்தாலே கரடி பெற்றவளே என் குரலில் கூடியிருந்து கொஞ்சம்மா பெற்றவளே. மாமா மாரியம்மன் தாலாட்டுக்கு முன்னாடி உள்ள வரி நிறைய சொல்லியிருக்கீங்க, இப்ப மாரியம்மன் தாலாட்டு ஆரம்பிங்க. மாயி மகமாயி மணிமந்தரியே ஆயி உமையவளே அதிஜீவன் தேவியரே மாரித்தாய் வள்ளி மகராஜி வருமம்மா வீரனஞ்சுளையே அவரணம் மனஜத்தி நிதி மன்னர் வகையிலே நேராய் கொழுவிருந்தாய் கொழுவிருந்த சித்தியே கொத்தமுத்த நீருக்கு கொட்டுமுத்த நீருக்கு பொய்யாத வதையே பொய்யாத வதையே. சரி மாமா, இந்த மாரியம்மன் தாலாட்டை நீங்க எப்ப மாமா கத்துக்கிட்டீங்க? நான் 10 வயசுல நான் படித்தேன். யார் மாமா, நீங்களா படிச்சுக்கிட்டீங்களா இல்லை கற்றுக் கொடுத்தாங்களா யாரும்? ஒருத்தரும் கற்றுக் கொடுக்கல, நான் சின்ன பிள்ளையில படித்தேன். சரி சரி. இந்த மாரியம்மன் தாலாட்டு வந்து எதுக்காக மாமா படிக்கிறது? மாரியம்மன் தாலாட்டு பசூரி கற்றுக்கிறதுக்காக படிக்கிறது. வேற மாமா, வேற எதுக்கு படிக்கிறது? ஒரு நல்ல நாள் விசேஷ நாளையும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். ஊருக்கு வந்து மாரியம்மன் சாமி வந்தாலும் படிக்கலாம். படிக்க முடியாது, படிக்க முடியாது. படிக்க முடியாதா? என்ன பண்ண? உங்களுக்கு சாமி வந்திருக்கா? மாரியம்மன் வந்திருக்கா? மாரியம்மன் வராம முதல்ல அம்பாள் வந்தா தான் இங்கே நான் இறங்கிக்கிறேன்னு சொன்னா தான் அப்புறம் நான் புஸ்தகத்தை கையில் எடுப்பேன். ஓ, அது வரையும் எடுக்க மாட்டேன். புக்கை எடுக்க மாட்டீங்க? ஆமா, நான் வந்து இறங்கிக்கிறேன்னு சொன்னாதான் நீங்க புக் எடுப்பீங்களா? முத்திரையை நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அப்புறம் தான் புஸ்தகத்தை எடுக்கிறது. இல்லைன்னா நீங்க எடுக்க மாட்டீங்க. நீ வா வந்து இறக்கி விடு, அப்பதான் நான் எடுப்பேன்பீங்க. ஆமா, சரி மாமா, சரி மாமா. ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப அதிகமாக அம்மா போட்டிருக்கோம். அப்படி போட்டவங்களுக்கு இந்த மாதிரி படிக்கும்போது சரியாயிருமா மாமா? அதெல்லாம் சரியாயிரும். சரிக்கிறேன்னு சொல்லிடுச்சுன்னா பிரச்சனை இல்லாம போயிடும். ஒரே ஒரு ஆளுக்கு தான் அடி வாங்குறது. யாருக்கு? முதனே முதல்ல படிக்க போயிட்டு சின்ன பிள்ளையில படிக்க போயிட்டு அவங்களுக்கு சரியாகலையா? பழைய வெட்டியில சரியாகலையா? இந்த சித்திரா இருக்கா இல்லையா? ஆமா, சித்திரா அம்மாச்சி. சரி, என்னாச்சு அவங்களுக்கு? செத்து போச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா. ஏன் அவங்க என்ன ரொம்ப அதிகமா இருந்துச்சா இல்ல வேற எதுவும் குறையா? தெரியல. ஒரு நேரம் தான் போய் படித்தேன், மறுநேரம் கூப்பிட்டாக போக மாட்டேன். நான் வரல, நான் படிக்கல, வர முடியாது அப்படின்னு சொல்லியே விட்டேன். அடிபட்டு போச்சு. ஐயோ, புஸ்தகத்தை கையில் எடுக்கலாம் தெரியுமே. வந்தா தானே அம்மன் வந்து அருள் கொடுக்கணும். ஆமாம், வந்தா தான்.
சரி மாமா சரி மாமா. நம்ம ஊர்லலாம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு படிச்சிருக்கிறேன், எல்லாருக்கும் சரியா இருக்குது. நம்ம ஊர்ல அதுதான் வச்சிருக்கேன். ஆ எல்லாருமே வச்சிருக்கேன். ஆ அப்படி படிக்கும்போதே அம்மனுடைய அருள் வந்துருமா மாமா உங்களுக்கு? சரி சரி. எந்த நம்ம ஊர் சேந்தாக்குடி மாரியம்மன் வருமா இல்லை எந்த மாரியம்மன் உங்களுக்கு அதிகமாக வரும்? ஒருத்திதான் ஆ மாரியம்மன், சேந்தாக்குடி மாரியம்மன், வெந்தாக்குடி மாரியம்மன் எல்லாம் ஒரு மாரியம்மன் தான், ஒரே தாய் தான். ஒரே தாய் தான். இது மாலாவுக்கு படிச்சு விட்டு ஆ 17 14 உலகத்துலையும் இருக்கிற ஆ பல பேர்லையும் இருக்கிற, ஒரு பேரை கிடையாது, பல பேர்லையும் இருக்கிற. ஆ நீ யாருன்னு கேட்டேன். ம் நான் ஒரிஜினலாக தான் இருந்துச்சு ஒரே வார்த்தையா. பேர் தான் வேற வேற பேர், ஆனால் மாரியம்மன் ஒன்று தான். ஆமாம், பேர் தான்மா, பேர் தான் பல ஆமா, பேர். சமயபுரம் மாரியம்மன், காஞ்சிபுரம் மாரியம்மன், காஞ்சி காமாட்சி எல்லாம் ஒரிஜினல். ஆனால் ஒரே ஒரு அம்மா தான், ஒரே தாய் தான். ஒரே தாய் தான். நம்ம தான் ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மருவத்தூரா தான் முதல்ல உற்பத்தி. ஆ மருவத்தூரா இல்லை காஞ்சி காமாட்சியா இல்லை வந்து? மருவத்தூரா தான் முதல்ல பிறந்தவளே அவதான். ஆ மாமா, இப்போ மாரியம்மன் தாலாட்டு பாட உங்களை கூப்பிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டீங்க, மீன் சாப்பிட்டீங்க, கறி சாப்பிட்டீங்களா? அன்னைக்கு போய் பாட்டு படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? அதான் சாப்பிட்டா போக மாட்டேன். சாப்பிட்டா போக மாட்டீங்க. குளிச்சுட்டு போய் முயல் வேட்டைக்கு போறீங்க, முயல் கொண்டு வந்து முயலை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு மாரியம்மன் தாலாட்டு படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? திடீர்னு ஆபத்தாக இருந்துச்சுன்னா போய் படிக்கிறாம தான் வரும். ஓ சரி சரி. ஆமாம். ஆபத்துங்கிறதுனால படிக்க போவீங்க. ரொம்ப பிள்ளைக்கு முடியலை பண்ணலைன்னா போய் படிச்சிருவீங்க, இல்லைன்னா மெல்ல குளிச்சுட்டு தான் போவீங்க. ஆமாம். சரி மாமா சரி மாமா. நீங்கள் இப்படி மாரியம்மன் தாலாட்டு படிக்கிறீங்க, உங்கள் காணிக்கை ஏதாவது வாங்கிக்குவீங்களா இல்லை அது மாதிரி எல்லாம் வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டேன். வாங்க மாட்டீங்க. விபூதி பூசிட்டு நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு வந்துடுவீங்க. படிச்சுட்டு வந்து அது கொடுப்பாக தான் காசு. ஆ கொண்டு திங்க வீட்டிலலாம் காசு இருந்தாங்க, காசு அவங்க சாமிக்க முடியாது. ஆ நான் இதை கொண்டு போய் தனிப்படுத்த முடியாது, ஆ தனியை வச்சுக்க முடியாது. ஆ நான் காசு வாங்குறது இல்லை. ஆ வந்துடுவேன். சரி மாமா சரி மாமா. ம்